இருந்தாலும் இறந்தாலும் என்னால் அவரது புகழ் விளங்கும். இதுவே என் பேராகும், இதுவே என் நம்பிக்கை. ஏனெனில் எனக்கு வாழ்வென்பது கிறிஸ்துவே. சுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே குடிகொள்வாராக. அன்பே கிறிஸ்துவை வழிபடுவோரே அடையாளமாக அமைவதாக. நோயால் வருந்தும் அடியார்களை கருணை கண்ணோக்கியோ. நீர் படைத்த ஆன்மாக்களை தேற்றும்படி உம்மை ஒன்றாடுகிறோம். இவ்வண்ணம் துன்பங்களால் வேதனையுடன் இவர்கள் உம்முடைய இரக்கத்தால் குணமானதாய் உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை ஒன்றாடுகின்றோம். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நான் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கிறது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறை இறை நெஞ்சங்களே, கீழத்திசையிலே வானோர்களின் இறைப்புகழ் ஒலிக்க மட்டக்களப்பு மறை மாநிலத்திலே பதுவை நகராம் புனித அந்தோணியார் எழுந்தருளி இருக்கும் புளியந்தீவு திருத்தல திருச்சபையின்
2025 ஜூபிலிய ஆண்டிற்கான திருவிழாவின் 7ஆம் நவநாளாகிய இன்று உங்கள் அனைவரையும் தன்னாமுனை பணிச்செயடி இறைமக்கள் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் சிந்தைக்கு விருந்தாகும் இறை செய்தி யாதெனில், ஜூபிலிய ஆண்டில் ஆண்டவரிடம் திரும்புவோம். இச்சிந்தனை இன்றைய இறைவாக்கினூடாக சிந்திக்க தூண்டுகின்றது. இறைவனில் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், அன்பு எம்மை அவர் பாதையில் இறை வாழ்விற்கு இட்டு செல்லும் அவர் ஒளியில் நம் வாழ்வு எழுந்து ஒளி வீச, இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனைக்கு நாம் செவி கொடுத்து எம் வாழ்க்கை பயணத்தை அவர் பாதையில் கொண்டு செல்ல தொடர்கின்ற கல்வாரி பலியில் பக்தியுடன் ஒன்றிணைந்து கொள்வோம். விசேடமாக இன்றைய தினம் இக்கல்வாரி பலியை சிறப்பிக்கின்ற தன்னாமுனை பணிச்செயடி பங்கு தளத்தையும் பங்கு தந்தையரையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஒரே இறைமக்களாய் புனித பதுவை அந்தோணியாரின் முன்மாதிரி வாழ்க்கையை பின்பற்றி தொடர்கின்ற இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம், வாழ்வோம், வளர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோணியார் திருத்தல வருடாந்த திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய 7ஆம் நவநாளில் ஜூபிலி ஆண்டில் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்ற கருப்பொருளிலே இன்றைய நாளிலே சிந்தித்து தியானிக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம், எமது வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் இடர்பாடுகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற போது பல சந்தர்ப்பங்களில் நாம் எமது நம்பிக்கையிலிருந்து விசுவாசத்தில் இருந்து தளர்ந்து போகின்றோம். இன்றைய நாளிலே சிந்திப்போம், தியானிப்போம். நாம் அவ்வாறாக வாழ்ந்த சந்தர்ப்பங்களில் மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றோமா? ஆண்டவரோடு ஆண்டவருடைய பாதையில் நாம் பயணம் செய்கின்றோமா? இந்த சிந்தனைகளை என் மனதில் கொண்டவர்களாக விசேஷமாக இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற தன்னாமுனை பணிச்செயடி இறை மக்களுடைய வேண்டுதல்களுக்காகவும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பின்வரும் சங்கீதங்களுக்கு உங்கள் பல்லவியாக: உம் ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைப்பிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றன, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உமது பெயர் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கும் இரங்கும். ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். உம் ஊழியர் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். உம் ஊழியன் மீது உமது முகஒளி வீசச் செய்யும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மனிதர் முன்னொளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சுடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர் பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலிற்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டில் மீதே வைப்பர்.
அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் இடம் புதுவை அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் 7வது நவநாளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பானது எங்களுக்கு ஜூபிலி ஆண்டில் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தலைப்பில் நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு முக்கியமாக எங்களுக்கு இந்த தலைப்பிற்கு ஒரு பொருத்தமான ஒரு நற்செய்தியாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புனித அந்தோனியாரை நாங்கள் அதுரையருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அல்லது புனித அந்தோனியார் இடம் இருக்கின்ற இந்த பக்தி முயற்சிகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அல்லது நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது புனித அந்தோனியார் எதுக்கு பிரசித்தமானவர் என்றது யாராவது முன்னுக்கு இருக்கிறார்கள் சொல்லலாம். புனித அந்தோனியார், பதுவை அந்தோனியார் எதுக்கு பிரசித்தமானவர்? எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. புனித அந்தோனியார் எதுக்கு ஃபேமஸ் ஆனவர்? எக்ஸாக்ட்லி, காணாமற் போனவற்றை எங்களுக்கு கண்டெடுத்து தாரவர். கடைசியில் நாங்கள் சில நேரத்தில் புனித அந்தோனியாரை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற வேலை செய்கிற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மாதிரி நாங்கள் கூடுதலாக அதை அப்படி நினைக்கிறது இல்லை. காணாமல் போன எல்லாத்தையும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத தாண்டி நாங்கள் புனித அந்தோனியாரிடம் வந்தால் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த சிந்தனையில் நாங்கள் இல்லைன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த புனிதர்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. எங்களை இந்த புனிதர்கள் வழியாக, புனிதர்கள் விட்டு சென்ற அந்த படிப்பினைகள் வழியாக அல்லது அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த உதாரண அந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் இந்த துளைந்திருக்கின்ற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரிடம் போய் சேர வேணும் என்றதுதான் இன்றைய நாளில் சிந்தனை. அதாவது ஆண்டவரிடம், ஜூபிலி ஆண்டில் நாங்கள் ஆண்டவரிடம் போகணும். இந்த பொருள்கள் துளைந்ததுக்காக நாங்கள் புனித அந்தோனியார்கிட்ட வாரதை தாண்டி நாங்கள் எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய ஆன்மீக வாழ்வை, எங்களுடைய இந்த பாரம்பரியமாக நாங்கள் கட்டி காத்து வந்த இந்த ஆன்மீக காரியங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் துளைத்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் புனித அந்தோனியார்கிட்ட வந்து அதை திரும்பவும் நாங்கள் மீட்டெடுத்து கொண்டு அந்த காணாமல் போன அந்த பழக்க வழக்கங்களை ஆண்டவரோடு நாங்கள் உறவாட அல்லது ஆண்டவரோடு நெருக்கமாக நாங்கள் வாழ்வதற்கு உரிய அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் துளைத்திருந்தோம் சொன்னால் இன்றைய நாள் அது எங்களுக்கு, அதாவது புனித அந்தோனியாரிடம் வந்து நாங்கள் எதை நாங்களுக்கு தேடித்தர சொல்லணும். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை மழுங்கடிக்கப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தேடித்தாரும் அல்லது அதை திரும்பவும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் அல்லது அதை விருத்தி செய்து தாரும் என்று சொல்லி புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் ஆண்டவரிடம் பரிந்து பேசலாம். அந்தோனியார் அந்த நம்பிக்கையை எங்களுக்கு திரும்பவும் மீட்டு தர வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைய சொல்லணும். அல்லது என்னுடைய மாலையை காணவில்லை, என்னுடைய காசை காண இல்லை, என்னுடைய சொத்தை காண இல்லை இப்படின்னு சொல்லி இல்லை, அதுவும் எங்களுடைய ஒரு நம்பிக்கை தான். இருந்தாலும் கூட முக்கியமாக இந்த செயல்பாடுகளை தாண்டி, இந்த வழக்கமாக நாங்கள் செய்கிறதை தாண்டி நாங்கள் எங்கே தேடணும்னு சொன்னால் எங்களுடைய நம்பிக்கை மழுங்கடிக்கப்பட்டிருந்தால், எங்களுடைய நம்பிக்கை துளைந்து போயிருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் புனித அந்தோனியார்கிட்ட அவங்க வந்து இந்த நம்பிக்கையையும் தேடித்தாங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். அதே மாதிரி சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அமைதியை, இந்த உலகம் சார்ந்த இந்த செயல்பாடுகள் அல்லது உலகம் சார்ந்தவற்றில் தேவைகளில் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதாக, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றதால சில நேரத்தில் எங்களுடைய அமைதியை நாங்கள் தொலைச்சிருப்போம்.
எந்த நேரமும் டென்ஷனோட, எந்த நேரமும் நாங்கள் எப்பயுமே உழைக்கணும், அது முடிஞ்சா இது முடிஞ்சா இது. நாங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஸ்கூலுக்கு போகிறது 6:30க்கு பிள்ளைகள் ரெடியாகி 7:30க்கு அங்கே ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல் முடிய வந்து திரும்ப கிளாஸ், அது முடிய திரும்பவும் இன்னொரு கிளாஸ், திருப்பி இன்னொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நாங்கள் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடையே நாங்கள் ஓடி திரிகிற காலங்கள் இந்த காலம். சில நேரத்தில் அமைதியை நாங்கள் இழந்திருப்போம். ஒரு குடும்பமாக நாங்கள் சபிக்கிறதுக்குரிய நேரத்தை இழந்திருப்போம். அல்லது குடும்பமாக நாங்கள் ஒன்றாக சாப்பிடுகின்ற அட்லீஸ்ட் ஒரு நேரமாக சாப்பிடுகின்ற நேரத்தை, அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்திருப்போம். ஒன்றாக நாங்கள் கூடி ஒரு பயணம் போகிறதை நாங்கள் இழந்திருப்போம். அல்லது ஒன்றாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையிலேயாவது ஒரு குடும்பமாக ஒரே இடத்துல நாங்கள் இருந்து ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுக்கு செய்திருக்கின்ற நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுவதற்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்பதற்கு அந்த சந்தர்ப்பங்களை இழந்து அமைதியின்மையாக சில நேரத்தில் வந்து டென்ஷனில் இந்த உலகம் போகிற இந்த ஸ்பீடில் நாங்கள் போகிறதால சில நேரத்தில் எங்களுடைய அமைதியை, மன அமைதியை சில நேரத்தில் இழந்திருப்போம். அந்த அமைதியை நாங்கள் தேடி தரத்துக்கு இந்த சந்தர்ப்பங்களை திரும்பவும் மீட்டு தரணும்னு சொல்லி நாங்கள் அந்தோனியார்கிட்ட கேட்கலாம். தொலைந்து போன அமைதியை எங்களுக்கு தேடி தரோம்னு நாங்கள் அந்தோனியார்கிட்ட நாங்கள் வந்து சொல்லலாம். வேணும்டா நீங்கள் இந்த நாங்கள் பார்த்துருக்கோம் சுருவங்களை இன்றைக்கு நான் சரி பெருசாக பார்க்கல. இந்த காசு ஏன்னா 5 ரூபா 10 ரூபா, இப்போ 10 ரூபா 5 ரூபா தான் கட்ட வேண்டிய வரும். வெள்ளை துணியில் சுற்றி நாங்கள் கட்டி விடுறது இங்கே காண இல்லை, பெருசாக காண இல்லை. எங்களுடைய அமைதியை தேடி தரோம்னு சொல்லி நேர்த்தி காட்டுங்க. புனித அந்தோனியார் எங்களுக்கு அதை பெற்று தருவார். அதை திரும்பவும் இழந்து போன அல்லது துளைந்து போனதை எங்களுக்கு தேடி தருவார். அடுத்து இது எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய அமைதியும். அதையும் அது சில நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் துளைத்து அல்லது ஆண்டவரிடமிருந்து நாங்கள் துளைந்து கூடுதலாக நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். இந்த நாங்கள் எப்படித்தான் கோயிலுக்குள்ளே வந்தாலும் சில நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகள் சில நேரத்தில் எங்கே இருக்கும். இப்பயே சில நேரத்தில் பிள்ளைய நான் கிளாஸில் இருந்து என் நேரம் போயிடுமா, ஃபாதர் கொஞ்சம் என்ன பிரசங்கத்தை நீட்டிட்டு வர தெரியல, லேட் ஆகிரும் தெரியல, பிள்ளைங்க நிற்கும் போது தெரியல, யாருக்காவது எங்கள் சிந்தனைகள் இருக்கலாம். இருக்கா? இல்லை இருந்தால் கை தூக்காதீங்க, இருக்கலாம். அல்லது இந்த ஃபோன் சில நேரத்தில் நாங்கள் சிவமாலை சொல்கிற நேரம் சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு அலர்ட் ஒன்று வந்துட்டு குயிக்காக யார் மெசேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அது அவசரமாக இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வந்ததா அல்லது வீட்டிலேருந்து வந்ததா, ஸ்கூலில் இருந்து அல்லது கிளாஸ்லேருந்து பிள்ளை எனக்கு மெசேஜ் போட்டுட்டா, முடிஞ்சுதா கிளாஸ், அல்லது சார் எதுக்கு எடுக்கிறாரா, அதை பார்க்க வேண்டிய அந்த துளைந்த எங்களுடைய அந்த சிந்தனைகளை இங்கே ஒருமனப்பட்டு நாங்கள் வைக்கக்கூட முடியாத மக்களாக சில நேரத்தில் எங்களுடைய இந்த உலகளாவிய இந்த காரியங்கள் அல்லது உலகத்தில் இருக்கிற இந்த பொருட்கள் சில நேரத்தில் வந்து எங்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்கும். இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக சில நேரத்தில் நாங்கள் இந்த கோயிலில் இருக்கிற நேரத்தை தாண்டி கூடுதலாக வந்து நாங்கள் ஆண்டவரையும் இழந்து ஆண்டவர்கிட்ட நாங்களும் இழந்து சில நேரத்தில் எங்களுடைய நிம்மதியை இழந்து எங்களுடைய நம்பிக்கையை இழந்து சில நேரத்தில் இந்த உலகம் போகிற போக்கில் நாங்கள் ஓடி திரிந்த காலங்கள் இருந்திருக்கலாம். அப்போ அந்த ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரிடம் விட்டு விலகி இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் திரும்பி அந்த இடத்துக்கு ஆண்டவர்கிட்ட வரணும் என்று சொல்லி நாங்கள் துளைந்திருக்கிற எங்களை வந்து ஆண்டவரிடம் தேடித்தர சொல்லி அல்லது எங்களுடைய துளைந்திருக்கின்ற இந்த நம்பிக்கை எங்களுடைய அமைதியை புனித அந்தோனியார் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் நாங்கள் புனித அந்தோனியாரிடம் பரிந்துரைக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த ஜூபிலி ஆண்டில் இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக், அதாவது ஆண்டவரிடம் திரும்பி வரணும். திரும்பி வர்றது சும்மா திரும்பி வர இயலாது. நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற தடைகளை நாங்கள் விட்டு விலக வேண்டும். அல்லது தடைகள் இருக்கிற நேரத்தில் வந்து அதை நாங்கள் தாண்டி செல்லக்கூடியவர்களாக நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் எங்கே பலமாக இருக்கலாம் என்று சொன்னால் விட்ட நல்ல காரியங்களை திரும்ப எங்களுடைய வாழ்க்கைகள் எடுக்கணும். இதில் நாங்கள் கைதூக்க வேணாம், யாரும் கைதூக்க நான் சொல்ல மாட்டேன். குடும்ப சுகமால சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய மனதை நாங்கள் தட்டி பார்ப்போம். குடும்ப சுகமால சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கான்னு சொல்லி நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். அல்லது இப்போ நிறைய சீரியல் இருக்குது, சீரியலுக்கு முன்னுக்கு குடும்பம் சுகமால சொல்லிட்டு அந்த நேரத்தை கடகரன்னு சொல்லி போட்டு நாங்கள் சீரியலுக்கு போகிறோமா? அல்லது நல்ல ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்கு முன்னுக்கு முடிஞ்சால் இந்த குடும்ப செய்யணும், டிக் பண்ணணும் நாங்கள் குடும்ப சேவலை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இல்லை. அல்லது ஞாயிற்றுக்கிழமை பூசையில் நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அல்லது சில நேரத்தில் எங்களுடைய இந்த உலகளாவிய காரியங்களால் அல்லது எக்ஸாம் இருக்கும், கிளாஸ் இருக்கும், அல்லது வேலையாக இருக்கும், அப்படியெல்லாம் போயிட்டு நாங்கள் சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பூசையை தவற விட்டிருப்போம். ஆனால்
அந்த பாவ சங்கீதனம் எடுத்துட்டு தான் நாங்கள் பூசையில் நாங்கள் தேவனெடுக்கிற எடுக்கணும்ன்றது திருச்சபையினுடைய சட்டம். திருச்சபை சொல்லுது எங்களுக்கு, அதைத்தான் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுது. அதை நாங்கள் செய்கிறோம். அல்லது சும்மா ஏனோ தானோ அல்லது இல்லை பிரச்சனை இல்லை நான் தகுந்த காரணத்தில் நான் செஞ்சேன் சொல்லி நாங்கள் அப்படியே நாங்கள் இந்த பாவ சங்கீதம் எடுக்காமலே நாங்கள் இந்த பூசையில் பங்கு பெற்று நாங்கள் சில நேரத்தில் இந்த திருவருட்சாதங்களை ஆயத்தம் இல்லாமல் நாங்கள் எடுத்திருக்கிறோமா? எங்களுக்கு இந்த திருச்சபை பல சந்தர்ப்பங்களை வழிமுறைகளை ஆண்டவரோடு வாழ்கிறதுக்குரிய வழிமுறைகளை எங்களுக்கு தந்திருக்கு. அப்போ அதில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீட்டுக்குள்ளே வரேன் நான் இப்போ திருப்பி குடும்ப சுமாலம் யார் யார் இல்லை நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தன்னமுன மக்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிக்கடி நான் சொல்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம், எங்களுடைய பழக்க வழக்கம். நாங்கள் பூ வைக்கிறதுக்கு பழகி இருக்கிறோம், பெரிய ஆக்கள். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கி இருக்கிறோமா? விளக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் பழக்கி இருக்கிறோமா? எங்களுடைய இந்த வீடுகளில் பின்னேரத்தில் 6 மணிக்கு பிறகு வீடு இந்த ஊருக்குள்ளே இந்த தூவம் மணக்குதா? இதெல்லாம் பாரம்பரியமாக நாங்கள் செய்து கொண்டு வந்த அந்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு அதை எதை ஞாபகப்படுத்தி கொடுக்கும்னு சொன்னால், நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருடைய துணையோடு இருக்கிறோம், ஆண்டவரோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரோடு நெருக்கமாக நாங்கள் உறவோடு இருக்கிறோம்ன்றதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இந்த அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கும் அது போய் சேரும். அல்லது என்ன நடக்கும்னு சொன்னால், அப்படியே மழுங்கடிச்சு நாங்கள் சொல்ற மாதிரி அதை துளைச்சு விடுவோம். பாரம்பரியமாக எங்களுக்கு நல்ல சுபங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, தந்திருக்கு. நல்ல சுபங்கள் இருக்கு. நாங்கள் காலையில் சொல்லக்கூடிய சுபம், இரவில் சொல்லக்கூடிய சுபம், மாதாவுக்கு சொல்லக்கூடிய சுபம், தூய ஆவிக்கு சொல்லக்கூடிய சுபங்கள், இவ்வாறு பல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு பிரேயர், ஒவ்வொரு சுபங்கள் எங்களுக்கு இந்த திருச்சபையால் அல்லது புனிதர்களால் உருவாக்கப்பட்டு தந்திருக்கு. அதில் நாங்கள் பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்தி மற்ற சந்ததிகள் கொடுக்குறோமா? அல்லது கொடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் துளைந்தவர்களாக இருப்போம். அப்போ புனித அந்தோணியாருக்கு நிறைய வேலை இருக்கு. அதாவது துளைந்து போன மாலையை கொண்டு வாரது, மோதிரத்தை கொண்டு வாரது, காசை கொண்டு வாரது, பொருட்களை கொண்டு வாரது தாண்டி, போலீஸ் வேலையை தாண்டி எங்களுடைய நம்பிக்கையை, எங்களுடைய அமைதியை, எங்களுடைய ஆண்டவரை அல்லது ஆண்டவரோடு இருந்த அந்த உறவை நாங்கள் துளைத்திருந்தோம்னு சொன்னால் நாங்கள் திரும்ப அதை பெற்றுக்கொள்றதுக்கு புனித அந்தோணியார்கிட்ட வரலாம். நல்ல ஒரு திருப்பலி கருத்தை நான் கிட்டடியில் நான் நினைக்கிறேன் போன மாதம் நான் வாசிச்சேன். நான் அல்லது அந்த கருத்துக்காக நாங்கள் செபித்தோம். ஒரு அம்மா, நான் நினைக்கிறேன் ஒரு அம்மா தான் எழுதியிருப்பா. அந்த பிள்ளைகளுடைய பெயரை போட்டு, இறைவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெற்றோருக்கும் பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லி ஒரு திருப்பலி கருத்து சொன்னால், சில நேரத்தில் அந்த பிள்ளை சில நேரத்தில் கோயில் காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கலாம், பூசைக்கு போகாமல் இருக்கலாம், சுபிக்காமல் இருக்கலாம், அல்லது பெற்றோருடைய சொல்வழி கேட்காமல் இருக்கலாம். இதெல்லாம் சில நேரத்தில் எங்களுடைய இந்த பாரம்பரியமாக இருக்கிற அந்த பண்புகளை நாங்கள் சில நேரத்தில் துளைத்திருப்போம். அந்த துளைத்ததால் என்ன நடக்கும் சொன்னால், ஆண்டவரோடு இருக்கின்ற இந்த ஆன்மீக காரியங்களையும் நாங்கள் துளைத்திடுவோம். அப்போ ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த உறவு விரிசல் அடையும். அப்போ இந்த உறவு விரிசல் அடையும்னு சொன்னால் நாங்கள் ஆண்டவரோடு இருக்கின்ற எல்லா கனெக்ஷனையும் நாங்கள் விட்டுருவோம். எனவே நாங்கள் கோயிலுக்குள்ளே வாரது மாத்திரமல்ல, நாங்கள் கோயில் காரியங்கள் நாங்கள் ஈடுபடுறது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவரோட நல்ல உறவு இருக்கான்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் துளைத்திருந்தால், அமைதியை துளைத்திருந்தால், நம்பிக்கையை துளைத்திருந்தால், ஆண்டவரோடு அந்த உறவை நாங்கள் துளைத்திருந்தால், திரும்பவும் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் புனித அந்தோணியார்ட்ட வாங்க. இதில் இருந்து இன்றைய நாளில் இருந்து துளைந்து போனதை தேடி தர அந்தோணியார் இல்லை, புனித அந்தோணியார் அதையும் தேடி தருவார். அதே மாதிரி எங்களுடைய வாழ்வையும் தேடித்தரக்கூடிய புனித அந்தோணியார். எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்களும் திரும்பவும் பழைய நாங்கள் பின்பற்றி வந்த பழைய நல்ல பழக்க வழக்கங்களை திரும்பவும் எடுப்போம். முடிந்தால் ஒரு வேளை சாப்பாடாவது குடும்பமாக இருந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குடும்ப சிவமாலை முழுக்க சொல்லாட்டியும் ஒரு சிவமாலை பந்தியாவது சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறைய எங்களுக்கு தடைகள் இருக்கு. ஃபோன் இருக்கு, எங்க பார்த்தாலும் ஃபோன், எங்க பார்த்தாலும் ஒரு ஆளோட கழிச்சு கொண்டிருக்கிற நேரமே இன்னொரு கோல் வந்து சொன்னா இந்த ஃபோனை பார்த்து கொண்டிருப்போம். ஏன்னா நாங்க நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகி நிறைய இடங்கள்ல நாங்க எங்களுடைய சிந்தனைகள் சில நேரத்தில்
நேரத்தை இழந்திருப்போம், அல்லது நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த நேரத்தை கூட இப்போ எத்தனை பேர் நாங்கள் இந்த ஃபோன் ஆஃபில் போட்டிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் ஒன்லான் இருக்கும், அது சில நேரத்தில் வைப்ரேட் ஆயின்னு சொன்னால் நாங்கள் எங்களோட சிந்தனைகள் போயிடும். நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகள் நாங்கள் ஈடுபட்டோம்னு சொன்னால் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அது பயனுள்ளதாக இருக்கும். அது எங்களுடைய உறவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது அடிக்கடி நாங்கள் துளைந்து போக மாட்டோம், ஆண்டவரிடமிருந்து நாங்கள் துளைஞ்சு போக மாட்டோம். அல்லது இன்றைய வாசகத்தில் நாங்கள் கேட்டது போல இந்த உப்பு, அதாவது எங்களுடைய ஆன்மீக வாழ்வு உவர்பற்று போனால் அதை திரும்பவும் எடுக்கிறதுக்கு நாங்கள் பழைய வாழ்க்கைகளுக்குள்ளே போகணும். பழைய நாங்கள் கடைபிடிச்ச நல்ல செயல்பாடுகளை நாங்கள் ஈடுபடணும். அல்லது இந்த ஆன்மீக வாழ்வு போயிட்டுன்னு சொன்னால் இந்த உலக வாழ்வில் எங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எந்த ஒரு சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆன்மீகம்ன்றது பொது. எங்களுக்கு கத்தோலிக்கம், சைவ சமயம், முஸ்லீம் எல்லாரும் எடுத்துக்கொண்டாலும் ஆன்மீகம்ன்றது மனித வாழ்க்கையில் அது முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த அடையாளத்தை நாங்கள் துளைத்தோம் என்று சொன்னால், ஆன்மீகத்தை நாங்கள் துளைத்து போனோம் என்று சொன்னால் எந்த ஒரு காரணத்திலையும் எங்களுடைய மனித வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாததாக போயிடும். நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய வாழ்க்கை முடிகிற கட்டத்தில் சில நேரத்தில் நாங்கள் எவ்வளவுதான் துளைந்து போயிருந்தாலும் கூட கடைசி காலங்களில் இந்த வயது போனவர்களை நாங்கள் பார்த்துருப்போம், சிவமாலையும் கையுமா இருப்பாங்க. என்னோட அதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்திலேயாவது எங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் நாங்கள் நிலையாக இருக்கணும், திளைச்சிருக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் துளைந்திருந்தோம் என்று சொன்னால் புனித அந்தோணியார்கிட்ட வாங்க, கேளுங்க, ஆன்மீகத்தை எங்களுக்கு திரும்பவும் பெற்றுத்தர சொல்லி, உங்களுடைய அமைதியை பெற்றுத்தர சொல்லி அந்த புனித அந்தோணியார்கிட்ட மன்றாடுங்க. அதே மாதிரி நாங்கள் ஆண்டவரிடமிருந்து எங்களுடைய உறவை நாங்கள் துளைத்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த உறவை வளர்த்து கொள்றதுக்கு என்னென்ன காரியங்களை முன்னெடுக்கலாமோ அந்தந்த காரியங்களை முன்னெடுத்து நாங்கள் ஆன்மீகத்தில் உறுதி உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவையான வழிநடத்தலையும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையையும் கேட்டு தொடர்கின்ற பலியிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடுவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று எமது விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை மற்றும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தாங்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மக்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதிலும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் நாட்டிற்காகவும் எம் நாட்டை ஆள்கின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுவோம். எம் நாட்டின் தலைவர்களது திட்டங்களும் செயல்பாடுகளாலும் நாட்டில் அமைதியும் நீதியும் சமத்துவமும் செழித்தோங்கிடவும், எம் நாட்டில் நிலவி வரும் தொற்று நோய்களிலிருந்து எம் மக்கள் பாதுகாப்பும் நலமும் பெற்று முழு ஆரோக்கியத்துடன் வளமான வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற தன்னாமுனை பணிச்சியடி இறை மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இம்மக்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையிலும் இறை வேண்டலிலும் திருப்பலியிலும் பங்கு கொண்டு உமக்குரிய கிறிஸ்தவ வாழ்வை சிறப்பாக மேற்கொண்டு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தை இறைவா, மூவொரு இறைவனில் நாம்
நம்பிக்கை கொண்டு எம்பாழ்வை உமது பாதையில் நடந்து வாழ்ந்து உமக்கு சான்று பகிர எங்களுக்கு தேவையான இறை நம்பிக்கையையும் இறை அன்பையும் இறை வாழ்வையும் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் எமது தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வின் பரிசுத்தமான கொடியை கொடுத்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகின்ற உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்ததை போன்று எமது வாழ்விலே நாங்கள் நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. ஆண்டவரே, அவ்வாறான வேளைகளில் நாங்கள் மீண்டும் உம்மிடம் திரும்பி வர எங்களது நம்பிக்கையில் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க நீர் எப்போதும் எங்களுக்கு துணையாக இருக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களது மனங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவைகளையும் ஆண்டவரையும் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். இவை அனைத்தும் உமது சித்தமானால் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் தேவனுக்கு என்னை தருகிறேன், கருணையாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார், பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார், பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மலத்தூவி மணமகனின் பாதம் வீழ்கிறேன், காட்சி புகைக்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு
தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணி ஆளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருராக்கிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவர் என் கட்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளை எனக்கு துணைவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வில் தொடர்கிறது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. நகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை சூடினோ பணிவாயேற்பீரே. பாதுவா நகரிலே உதித்தீர் முனிவரே, புகழ்ந்து பாடுவோ உம் புதுமை சேர்த்து பாடுவோ. நாங்கள் உம்மை நாடி வந்த துன்பம் விலகவே நலம் புரிவீரே, எம் துயர் துடைப்பீரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போராகவும் எங்கள் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ச்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாமாலை சூடினோ பணிவாயேற்பீரே. பாதுவா நகரிலே உதித்தீர் முனிவரே, பாமாலை ஏற்பீரே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.